ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது வேற லெவலான சம்பவங்கள் நிறைஞ்ச படம். இந்த படத்தோட பேரை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஐஎம்டிபியில் இந்த படத்தோட போஸ்டரை பார்த்தீங்கனாலே சும்மா அள்ளும். அப்படி படம் ஃபுல்லாக நிறைய ஆபாச காட்சிகள் நிறைஞ்ச பிட்டு பட ரேஞ்சுக்கு சம்பவம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சம்பவமும் ஒவ்வொரு ரகமாக இருக்கும். முக்கியமாக எல்லாத்தையும் இந்த டைரக்டர் அப்பட்டமாக காமிச்சிருப்பாங்க. சரி, இப்போ இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பத்திலேயே நம்ம படத்தோட அழகான ஹீரோயின் ஈவாவை தான் காமிக்கிறாங்க. அங்க ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அந்த ஷூட்டிங்ல நடிக்கிற அந்த ஆளவே வெறிச்சு பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் பேரு கிறிஸ்மேன். அந்த கிறிஸ்மேனும் ஈவாவும் லவ்வர்ஸ். இங்க ஷூட்டிங்னு சொல்லிட்டு கிறிஸ்மேனு அவன் கூட நடிக்கிற நடிகையை கண்டபடி தடவிட்டு இருப்பான். இது ஈவாக்கு பிடிக்கல. அதனால தான் அவனை முறைச்சபடி இருக்கிறா. இந்த கிறிஸ்மேன் ஒரு மாடல். இதனாலேயே ஈவாவுக்கும் கிறிஸ்மேனுக்கும் அடிக்கடி தகராறு நடக்கும். நீ அந்த பொண்ணை அங்க தொட்ட, இந்த பொண்ணை இங்க தொட்ட அப்படின்னு சதாசர்வ காலமும் ஈவா அவன் கூட சண்டை பிடிச்சிட்டே இருப்பா. அவ கோவத்துக்கு காரணம் கிறிஸ்மேன் மற்ற பொண்ணு கூட ரொம்ப நெருக்கமா நடிக்கிறது இல்ல, ஈவா கூட அவன் ரொம்ப நெருக்கமா இருக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற கோபத்தோட வெளிப்பாடு தான் அது. இவங்க ரெண்டு பேரும் பல வருஷமா காதலிக்கிறாங்க. அதனால ஒன்னா ஒரே வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இருந்த போதும் கிறிஸ்மேன் ஈவாவை தொடரதே கிடையாது. அவளை ஒரு காட்சி பொருளாக தான் வச்சிருக்கிறானே ஒழிய அவளை அனுபவிக்கிறதே கிடையாது. இது ஈவாக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது. ஆசாசியா என்னை காதலிச்சுட்டு என்ன தொடாம மற்ற பொண்ணு கூட சுத்துறானே அப்படிங்கிற கோபம் அவளுக்கு இருந்தாலும் பல சமயத்துல பாத்தீங்கன்னா அவனுக்கு எப்படியாவது மூடு வரவழைச்சு வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஈவா எத்தனையோ முயற்சி எடுக்கிறா. இன்னைக்கு கூட பாருங்க, பெட்ல கிறிஸ்மேன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்க கதாநாயகி ஈவாவுக்கு இன்னைக்கு மேட்ரு வைக்கணும் அப்படின்னு ஒரு தனியாத ஆசை வருது. அதனால தூங்கிட்டு இருக்கிற கிறிஸ்மேனை போய் எழுப்புறா. அவன் கண்டுக்காம படுத்திருக்கான். இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவன் பெட்ஷீட் குள்ள தலை விட்டு அவன் தம்பி கூட வாயில விளையாட ஆரம்பிக்கிறா. இந்த சீன் எல்லாம் அப்பட்டமா காமிச்சிருப்பாங்க. எந்த டூப்பும் கிடையாது. ஹீரோயின் ஒரிஜினலாவே பண்ணுவா. ஆனா கிறிஸ்மேன் அதுக்கும் ஒத்துழைக்க மாட்டான். ஒரு கழிச்சு திரும்பி படுத்துக்குவான். இதனாலேயே ஈவாக்கு மென்டலா ரொம்ப ப்ரெஷர் ஆகுது. நம்ம கிட்ட என்ன தப்பு கண்டான், ஏன் நம்மளை இப்படி ஒதுக்குறான் அப்படின்னு அவளுக்கு புரியல. பல தடவை அவங்ககிட்ட இதை பத்தி பேசி பாப்பா. ஆனா கிறிஸ்மேன் எதுக்குமே புடி கொடுத்து பேச மாட்டான். இன்னைக்கும் இதே மாதிரி பண்றானா. இதனால மனசுடைஞ்ச ஈவா அவ டென்ஷனையெல்லாம் குறைக்கணும் அப்படிங்கறதுக்காக நைட்டு அந்நேரத்துல தன்னந்தனியா கார் எடுத்துட்டு ஊருக்கு வெளிப்புறமா இருக்கிற ஒரு கிளப்புக்கு வர்றா. தண்ணி கிண்ணி அடிக்கலாம் அப்படின்னு. அந்த கிளப்ல டார்சன் அப்படின்னு ஒருத்தனை மீட் பண்றா. இந்த டார்சன் மேட்ரு படங்கள்ல நடிக்கிறவன், ரொம்ப ஃபேமஸ் ஆனவன். இவன் கையில பொம்பளைங்க கிடைச்சாங்கன்னா உச்சாந்தாலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இன்ச்சா அனுபவிச்சு பண்ணுவான். அப்படி ஒரு மேட்ரு வெறி பிடிச்சவன். இந்த படத்துல ஒரு கெஸ்ட் ரோல், அப்பப்போ ஹீரோயினை போடுறதுக்கு மட்டும் வருவான். அந்த டார்சன் கூட நம்ம ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறா. அந்த டார்சனோட மனைவி பிரிஞ்சு 4 மாசம் ஆகுதாமா. இந்த 4 மாசமா மேட்ரே பண்ணாம ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் சொல்ல, எல்லாத்தையும் ஓப்பனா பேசுறானே அப்படின்னு நம்ம ஹீரோயின் என் பாய் ஃப்ரெண்டு வருஷக்கணக்கா என்னை கண்டுக்காம இருக்கான், அதனால நான் ரொம்ப காஞ்சு போய் கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ரெண்டு பேரும் பார்க்குள்ளேயே அப்படி இப்படி இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அதிகாலை 3 மணி. சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோயின் கிளம்ப ஆரம்பிக்க டார்சன் ஓடி அவ கார்ல ஏறிக்கிறான். இத்தனை நேரம் பண்ணினது பத்துல போல இருக்கு. அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு கை அவ தர்பூசணியை பிடிச்சி பிணைஞ்சிட்டு இருக்கு, இன்னொரு கை கீழே எதையோ நோண்டிட்டு இருக்கு. பொது வழியில அவன் இதை பண்ண ஹீரோயின் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. இந்த சீனும் ரொம்ப அப்பட்டமாக தான் இருக்கும். இந்த படத்தில் வர்ற எல்லா சீனுமே அப்பட்டமாக தான் இருக்கும். அதனால ஒவ்வொரு தடவையும் அதை நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்படி என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வர்றா. இந்த ஈவா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு ஸ்கூலில் சின்ன குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித்தர டீச்சரு. நேற்று நைட்டு வேற டார்சன் கூட ஏகப்பட்ட கூத்தடிக்க ஸ்கூலுக்கு வர்றது லேட் ஆயிடுச்சு. வேக வேகமாக ஓடி வர்றா. ஆனால் நல்ல வேலையா அவள் வர்ற வரைக்கும் அந்த ஸ்கூல் பிரின்சிபல், அவன் பேர் மார்க்கஸ், அவன் ஒரு வெறியன். அவனை பற்றி அப்புறம் சொல்கிறேன். இவ லேட்டாக வர்றதால இவ எடுக்க வேண்டிய கிளாஸை அவன் எடுத்துட்டு இருக்கான். என்ன ஈவா, அடிக்கடி நீ லேட்டா வர்ற, இது உன்னோட கரியருக்கு நல்லதில்ல, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஈவாக்கு அன்னைக்கு கிளாஸே எடுக்க முடியல. கண்ணெல்லாம் வீங்கி தூக்கமா வருது. எங்க போய் அவ பசங்களுக்கு பாடம் சொல்லி தருவா? இவ தான் நைட்டெல்லாம் பாடம் முடிச்சுட்டு வந்திருக்காளே. ஈவாக்கு ரொம்ப நாளா குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை. அந்த ஆசையை இன்னைக்கு கிறிஸ்மன் கிட்ட சொல்றா. ஆனா கிறிஸ்மனோ இப்போதைக்கு கல்யாணமும் வேண்டாம், குழந்தையும் வேண்டாம் அப்படின்னு அவன் பொறுப்பை தட்டி கழிக்கிற மாதிரி பேசுறான். ஈவாக்கு கோபம் வருது. ஏய், என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்கிட்ட என்ன குறைய கண்ட? நான் அழகா இல்லையா
என் அம்சமா இல்லையா? இல்லை நான் உனக்கு கம்பெனி தான் கொடுக்க மாட்டேங்கிறேனா? நீ என்னை தொடறதும் இல்லை, என்னையும் உன்னை தொட விடுறதில்ல, என் கூட பெட்டில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உனக்கு விருப்பமே இருக்கிறதில்ல. என்னடா நினச்சிட்டு இருக்க? நான் என்ன பொம்மையா சும்மா என்னை வச்சு அழகு பார்க்கறக்கு? எனக்கும் ஆசாபாசமெல்லாம் இருக்குமில்ல. நீ எனக்குள்ள இறங்கணும், நான் உங்ககிட்ட குத்து வாங்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்காதா? எனக்கு இதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு பதில் தெரியணும் அப்படின்னு அவங்க கூட கோவப்படுறா. ஆனால் கிறிஸ்மனோ வழக்கம் போல கழுவுற மீனில் நழுவுற மீனா எந்த பதிலும் சொல்லாமல் எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். இதனால் அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை ஏற்படுதா. அதனால் கிறிஸ்மன் அன்னைக்கு ஒரு பாருக்கு போகிறான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு ஈவா அவனை பின்தொடர்ந்து வர்றா. அந்த பாரில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மன் தண்ணி போட்டுட்டு ஏகப்பட்ட பொண்ணு கூட கூத்தடிக்கிறான். ஈவா அவனை பார்க்குறா அப்படின்னு தெரிஞ்சும் அவன் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. இன்னும் எச்சா பண்ண ஆரம்பிக்கிறான். இது ஈவாவோட ஈகோவை டச் பண்ணிடுது. கோவப்பட்ட அவ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா டார்சன் ஒரு பாரில் இருந்தான் இல்லையா, அந்த பாருக்கு வர்றா. அவனை தேடி கண்டுபிடிச்சு 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போய் ரூம் போடுறாங்க. வா வந்து என்ன பண்ணு, உன்னால எந்த அளவுக்கு வெறித்தனமா என்ன பண்ண முடியுமோ பண்ணு, நீ பண்றதுல என் கோவமெல்லாம் அடங்கணும் அப்படின்னு அவங்கிட்ட கெஞ்சரா. அவன் ஏற்கனவே மேட்டர் வெறியன், பொம்பளைகளை கண்டா சும்மா விட மாட்டான்னு சொல்லியிருக்கேன். இப்படி இவளே எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுத்தா விடுவானா? அவளை போட்டு பொலோன்னு பொழக்கிறான். கடைசியில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நடக்க முடியாமல் இருந்த ஈவாவை ஒரு காரில் ஏற்றி அவள் வீட்டுக்கு அனுப்புகிறான்னா பார்த்துக்குங்க. இந்த ஹோட்டல் சீனு செம அல்டிமேட்டாக இருக்கும். அவன் தம்பியை 2 காலால் இவ அப்படியே மசாஜ் பண்ணுவா, அதுக்கு உர போட்டு விடுவா, அதுக்கப்புறமா அவனை மேலே இருந்து ஏற சொல்லுவா. சும்மா காட்டுத்தனமாக 2 பேரும் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே ஓப்பனாகவே காமிச்சிருப்பாங்க. இது இப்படி ஆச்சா? திரும்ப திரும்ப ஈவா கிறிஸ்மேனோட அன்புக்காக ஏங்குறா. என்னதான் மற்ற ஆண்கள் கூட அவள் பண்ணினாலும் கிறிஸ்மேன் கிட்ட அவள் பண்ணணும் அப்படின்னு தான் ரொம்ப ஆசைப்படுறா. அவனை உசுப்புற முயற்சியில் தொடர்ந்து இறங்குறா. கம்ப்ளீட்டாக ஈவாவை அவாய்ட் பண்ணுறான். இதனால் ஈவாவுக்கு இன்னும் மென்டல் ப்ரெஷர் அதிகமாகுது. கிளாஸ்லேயும் கூட பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பாடத்தை எழுதுறதுக்கு பதிலாக கண்டதும் கழுதியும் அந்த போர்டில் எழுதி வைக்கிறா. இதை எல்லாத்தையும் அந்த பிரின்சிபல் மார்க்கஸும் வாட்ச் பண்ணுறான். என் ரூமுக்கு வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் உனக்கு என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, முதல்ல அதை சொல்லு, நீ இப்படியே இருந்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இங்கே வேலைக்கு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் ஈவாவும் தனக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறா. அதாவது கிறிஸ்மன் தன்னை கண்டுக்காம விட்டது, தான் மேட்டருக்காக ஏங்குறது எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்கிறா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மார்க்கஸ் ஒரு மாதிரின்னு. இவன் பார்த்தீங்கன்னா டார்சனை விட பயங்கர வெறி பிடிச்சவன். இவன் கொஞ்சம் வித்தியாசமான வெறி பிடிச்சவன். அது வர்ற சீனில் உங்களுக்கே தெரியும். அப்போ பிரச்சனைகள் எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்ட மார்க்கஸு, இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் என்கிட்ட இருக்குது, இங்கே வேண்டாம், லைப்ரரிக்குள்ளே ஒரு ஸ்பெஷல் ரூம் இருக்குது, அங்கே வா அப்படின்னு அந்த ஸ்கூலுக்குள்ளேயே யாருக்கும் தெரியாமல் ஒரு ஸ்பெஷல் ரூம் வச்சுருக்கான் இந்த மார்க்கஸு. அந்த ரூமுக்குள்ளே இவளை கூட்டிகிட்டு போகிறான். இந்த ரூமுக்குள்ளே வச்சு தான் மார்க்கஸு மற்ற டீச்சர்ஸுகளை எல்லாத்தையும் புடின்னு பிடிப்பான். அங்கே ஈவாவை கூட்டிகிட்டு போன மார்க்கஸு, உன்னோட புண்பட்ட மனசுக்கு என்கிட்ட ஒரு நல்ல மருந்து இருக்குது, நீ இது வரைக்கும் கேள்விப்படாத சம்பவம் இது, இதை மட்டும் நீ பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா நீ கிறிஸ்மேனை பற்றியெல்லாம் கவலையே படமாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேரை கொண்டு வந்து வைக்கிறான். அந்த சேர் அப்படியே கிட்டத்தட்ட படுக்கிற மாதிரி இருக்கும். அந்த சேரில் அவளை படுக்க வச்சு அவள் கையை காலையெல்லாம் கட்டி போடுறான். கட்டி போட்டு ஒவ்வொரு பொருளாக அவளோட அந்தரங்க உறுப்புக்குள்ளே விடுறான், பின்பக்கமாக விடுறான். அதுக்கப்புறம் ஒரு கம்பம் மாதிரி இருக்குது, அதில் ஈவாவை நிற்க வச்சு கட்டி வைக்கிறான். ஈவாக்கு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லை. அதனால் ஒரு கட்டத்தில் வலி தாங்க முடியாமல் பயங்கரமாக அழுக ஆரம்பிக்க அவளை கட்டவிழ்த்து விட்ட மார்க்கஸ் அவளை சமாதானப்படுத்துகிறான். இப்போ தானே உனக்கு இது புதுசு, போக போக பாரு, கண்டிப்பாக நீ இதை கேட்ப அப்படின்னு அவளை சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு வைக்கிறான். இந்த மாதிரி பல ஆண்கள் கிட்ட ஈவா போய் விதவிதமான சம்பவங்கள் பண்ணி கூட இப்போவும் அவளுக்கு கிறிஸ்மன் கூட தான் பண்ணணும் அப்படின்னு ஆசை. இப்படி கிறிஸ்மன் கிட்ட அவள் எதிர்பார்த்தது கிடைக்காததால இன்னைக்கு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மெத்தையில் படுத்து அழுதபடியே தனக்கு தானே சுய இன்பம் பண்ண ஆரம்பிக்கிறா. எல்லாரும் ஒரு மூடோட தான் இதை பண்ணுவாங்க. ஆனால் இவ பாருங்க அழுதுட்டே பண்ணுறா. ஏன்னா அவள் மென்டலாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. அவள் கேட்கறது ரொம்ப சாதாரண விஷயந்தான். 2 காதலர்கள் இருந்தாங்கன்னா, கணவன் மனைவி இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள நடக்கிற அந்யோன்யம் ரொம்ப சாதாரணம் தான். இதில் ஒருத்தர் இன்னொருத்தரை வெறுத்தாங்கன்னா அதோட கஷ்டம் என்னங்கிறது அந்த வெறுக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு வெறுப்புக்குள்ளானவ தான் இந்த ஈவா. அந்த உதாசீனத்தை தாங்க முடியாம தான் அவ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு அவனை விட்டுட்டு போய் அவளுக்கு பிடிச்ச மாதிரியான ஆள் கூட வாழலாம். ஆனா அவளால் அவனை விட்டு பிரிஞ்சும் போக முடியல. அன்னைக்கு அப்படித்தான் ஈவா ஸ்கூல் முடிஞ்சு அவள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு திரும்பி வந்த சமயத்தில் அவள் அப்பார்ட்மெண்ட் வாசல்ல ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்க்குறா. அவனை இதுக்கு முன்னாடி அவன் அங்கே பார்த்ததே இல்லை. அவனும் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஈவாவை பார்த்த உடனே சுற்றி முத்தி பார்க்குறான், யாரும் இல்லை. அதனால அவள் பக்கத்தில் வந்து அவ கூட தப்பாக நடக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் ஈவா எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காததால அந்த அப்பார்ட்மெண்ட் வாசல்லையே 2 பேரும் ஓப்பனாக சம்பவம் பண்ணுறாங்க. ஆனால் அவன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வெறி பிடிச்சவனாக இருப்பான் போல இருக்கு.
இருக்கு. ஒரு மிருகத்தை நடத்துற மாதிரி ஈவாவை நடத்துறா. வலியால ஈவா கத்து கத்துன்னு கத்துறா. இருந்தாலும் அவளை விடாம முன்னும் பின்னுமா போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறான். எப்படியோ அவங்கிட்ட இருந்து பலவந்தமா தன்னை விடுவிச்சுக்கிறா. இவளை போடு போடுன்னு போட்டுட்டு ஒன்றும் தெரியாதவனாட்டா அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறான். ஈவாவால வலி தாங்க முடியல. வீட்டுக்கு வந்து கிறிஸ்மன் கிட்ட எதுவும் சொல்லாம சத்தம் போடாம படுத்துக்கிறா. இப்படி நாட்கள் நகர ஆரம்பிக்க ஈவா இன்னும் டிப்ரெஷனுக்கு உள்ளாகிறா. ஸ்கூலுக்கும் சரி வர போறதில்ல, எந்த வேலையும் செய்யறதில்ல. அவன் எங்க போறா எங்க வர்றா அப்படின்னே அவளுக்கே தெரியல. ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி தான் சுத்திட்டு இருக்கா. அந்த சமயத்துல தான் அந்த பிரின்சிபல் மார்க்கஸ் இருக்கான் இல்லையா, இவளை ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லி அங்க 2 பேரும் நைட்டு டின்னர் சாப்பிட்றாங்க. அப்பதான் ஈவாவும் என்ன சொல்றானா, இன்னைக்கு நான் எல்லாத்துக்கும் தயாரா வந்திருக்கேன். என்னை வச்சு நீ அருவருப்பா என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணு, நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அவளை அந்த ரகசிய ரூமுக்கு கூட்டிட்டு வந்த மார்க்கஸ் அவளை சும்மா விடுவானா? உடலுறவுல என்னென்ன தீவிரமான வலிகள் இருக்கோ எல்லா வலிகளையும் கையாளுறான். இந்த இரும்பு சங்கிலியை போட்டு அவர் 2 காலையும் கட்டுறது, கைகளுக்கு காப்பு போட்டு கட்டுறது, வாய்க்குள்ள ஒரு கட்டை மாதிரி வச்சு அவ வாயை சுத்தி கட்டுறது, கருப்பு துணியால அவ கண்களை சுத்தி கட்டுறது, இன்னும் என்னென்னமோ எக்ஸ்ட்ரீமான வேலையெல்லாம் பண்ணுவான். அதை எல்லாத்தையும் ஈவா ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த தடவை ஏத்துக்கிறா. எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த ஈவா ஒரு ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பெட்ரூம்குள்ள வர்றா. பார்க்கறக்கே ஏஞ்சல் மாதிரி தெரிய அந்த ஒரு கணம் அவ பாய் ஃப்ரெண்டு மார்க்கஸ் தடுமாறிடுறான். இவ வழக்கம் போல அவன் இடுப்புக்கு கீழே செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறா. அப்புறம் அவனுக்கு மேலே ஏறி உட்காந்து இயங்க ஆரம்பிக்கிறா. ஆனா என்ன நினைச்சான்னு தெரியாது, அந்த கிறுக்கு பையன் கிறிஸ்மன் ஈவாவை பிடிச்சி வெறித்தனமா பெட்டை விட்டு கீழே தள்ளுறா. அவளோ பொத்துன்னு கீழே போய் விழுகிறா. உனக்கு எப்போ இதே நினப்பு தான் அப்படின்னு கோவிச்சுட்டு எந்திரிச்சு வேற போயிடுறான். இப்படியே நாட்கள் போகுதா. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈவாக்கு அந்த மாதம் நடக்க வேண்டிய அந்த பீரியட்ஸ் நடக்கல. இவளை செக் பண்ணி பார்த்த டாக்டர்ஸும் இவ பிரெக்னெண்ட்டாக இருக்கிறா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலாக இருக்கும். அந்த டாக்டர் ரூமில் ஒரு மேஜையில் படுக்க வைக்கப்பட்டிருந்த ஈவா அவள் காலை விரிச்சு அவள் பெண்ணுறுப்புக்குள்ளே கைவிட்டு டாக்டருங்க செக் பண்ணுறது எல்லாத்தையுமே காமிச்சிருப்பாங்க. இப்போ எதுக்காக இந்த சீனை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இந்த ஈவா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூமில் ஏகப்பட்ட டாக்டர்ஸ் இருப்பாங்க. எல்லாம் அந்த ஃப்ரெஷர்ஸ் போல இருக்கு. அந்த டாக்டர்ஸ் ஒவ்வொருத்தரு கூடவும் இவ உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறா. இவ பாய் ஃப்ரெண்டு கிறிஸ்மனுக்கும் ஈவா கர்ப்பமா இருக்கிறா அப்படிங்கிறது தெரியும். அந்த கர்ப்பத்துக்கு காரணம் தான் இல்லைங்கிறதும் அவனுக்கு தெரியும். ஆனா அதை பத்தி அவகிட்ட ஒரு வார்த்தையும் கூட கேட்கவே மாட்டான். பேச்சுக்கும் கூட அவளை கேர் எடுத்துக்க மாட்டான். வேணுன்ட்டே அவ முன்னாடியே கிளப்ல வேற பொண்ணு கூட டான்ஸ் ஆடுறது, வேற பொண்ணு கூட உரசுறது அப்படின்னு இன்னும் எச்சா ஈவாவை மென்டலா தான் ஹராஸ் பண்ணுவான். இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்க. இப்போ ஈவாவுக்கு டெலிவரி டைம் வேற நெருங்குது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈவாவுக்கு திடீர்னு வயிற்று வலி வந்துருச்சு. கிறிஸ்மேனை வந்து எழுப்புறா. ஆனா அவன் தண்ணி போட்டுட்டு அசையாம படுத்திருக்கிறான். இதனால ஈவா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, போதுண்டா சாமி, உங்கூட இத்தனை வருஷம் இருந்தது, உன்னோட அன்புக்கு ஏங்குனதும் போதும், உன்னோட உறவுக்கு ஏங்குனதும் போதும், இனி நீ என் வாழ்க்கையில வேண்டவே வேண்டாம். என் வயிற்றுல வர்ற குழந்தைக்கு யார் வேணாலும் அப்பாவா இருந்துட்டு போகட்டும், அந்த குழந்தைய நல்லா பெத்தெடுத்து நீ இல்லாமையே நான் வளர்த்திக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணி அவ துணிமணியெல்லாம் பேக் பண்ணிட்டு ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் அடிக்கிறா. என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, சார் இந்த அபார்ட்மெண்ட்ல கேஸ் லீக் ஆகி தீ பிடிச்சிட்டு இருக்கு, உடனடியாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு கேஸை எல்லாம் ஆன் பண்ணி விட்டுட்டு, அதுக்கு முன்னாடி அந்த பிரின்சிபல் அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்பா. அவன் கார் வரவும் இவ பாட்டுக்கு காரில் ஏறி கிளம்பிடுவா. இங்கே கேஸ் லீக் ஆனதுல இவ அப்பார்ட்மெண்ட்டே வெடிச்சு செதறது. அதுல இவ பாய் ஃப்ரெண்டு கிறிஸ்மனும் செத்து போறான். இப்போ இந்த ஃபைனல் சீன்ல பாத்தீங்கன்னா ஈவாக்கு குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை யாரோட வேணாலும் இருந்துட்டு போகட்டும், ஆனா இது என் குழந்தை, இதை நல்லபடியா வளர்த்த போறேன் அப்படின்னு அவ பாய் ஃப்ரெண்டு கிறிஸ்மேனோட இறுதி காரியத்துல கலந்துக்கிறா. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஏன்னா இந்த படத்தில் வர்ற காட்சிகள்லாம் ரொம்ப ஓப்பனாக இருந்துச்சு. இதை சொல்லாமல் விட்டாலும் கதை உங்களுக்கு புரியாது. அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த காட்சிகளை எல்லாத்தையும் உங்களுக்கு விளக்கியிருக்கேன். இந்த வீடியோவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.